ஹாய் வணக்கம். நான் வந்து டெம்பரவரியா வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி கை அடிக்கிறதா? அதுக்கு வந்து பேமெண்ட் இருக்கு, ஒரு நாளைக்கு 2000 ரூபா. இன்னொரு முறை சொல்லுங்க சார். அதுக்கு வந்து பேமெண்ட் இருக்கு, ஒரு நாளைக்கு 2000 ரூபா. ரொம்ப தேங்க்ஸ்பா. நல்லவன்டா. உங்களோட வேலை வந்து நீங்க எங்கேயும் போக கூடாது, ரூமுக்குள்ளேயே இருக்கிற வேலை தான். உங்களுக்கு சாப்பாடுல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். புரியவில்லையே. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? பெர்மனன்ட்லாம் கிடையாது. டெய்லி உங்களுக்கு 2000 ரூபாய் நீங்க வாங்கிக்கோங்க. ஓத்த வெளியே போடா பூலு இருக்கு கூதியா. என்னது டிக்கி லோனாவா? ஏம்பா காத்து வாங்குறதுக்கு இப்படி கூட ஒரு முறை இருக்கா? உன்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தான் இப்படி ஆயிட்டு. வா நீ. சகல இதுக்கு மேலயும் பொறுமையா இருந்தனா இந்த மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். பொளந்துற. ஆமா. குமாரே உள்ள போ. இப்ப பாரியா. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லையே. ஏன்? அப்ப நீ தாண்டி வேணும், நீ தான் எனக்கு வேணும். டேய், நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்ட கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன், சொல்றான். எல்லாமே 9ஆவே இருக்கு. அது எங்க ஃபேமிலி நியூமராலஜி நம்பர். இருக்கட்டும். ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. சமைக்க தேவை அடுப்பு. ரொம்ப அழகா இருக்கு உங்களோட. பொம்பளை சோ கேக்குது அவனுக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போடுறவன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான். ஏங்க நீங்க என்ன அடகு கடையா? ஏன் இல்லங்க, என் ஹார்ட்டை வச்சுட்டு ஒரு கிஸ் கொடுங்க. செருப்பு கழட்டி அடிச்சு நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசுகிற? உதைப்பதற்குள் ஓடிவிடு. சரக்கு அடிச்சா வரும் போத உங்க ஹார்ட்குள்ள போறதுக்கு எனக்கு காட்டுங்க ஒரு பாதை. சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போடுறா. வர நிறுத்துற அவனை. வைத்தேக்கற பேர. எதுக்குடா வரீங்களா? எனக்கு ஓட்டை ஆயிருச்சு. எப்படிடா? அஞ்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா. ஐ அம் சாரி. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன், சொல்லிட்டு கிளம்பு. நம்ம காட்டுற அக்கறையும் பாசமும் அடுத்தவங்களுக்கு தேவையா இருக்கும் போது மட்டும்தான் அதோட வேல்யூ புரிஞ்சு அதே பாசத்தை நம்மளுக்கும் கொடுப்பாங்க. ஆனா ஒரு நிமிஷம். என்னப்பா நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. இப்படி மாறுறீங்க? நான் எதிர்பார்க்க ஒரு மாதிரி போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ? இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால நான் சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? அதே அவங்களுக்கு வேற இடத்துல இருந்து கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம தங்க தட்டிலே வச்சு தாங்கினாலும் நம்மள மதிக்க கூட மாட்டாங்க. கிரிஞ்சி நல்லது நீங்க ஏன் சொல்ற? அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ் பண்ணக்கூடாது, தெரியுதா உனக்கு? நாளைக்கு எங்கேயா வெளியே போறியா? இல்லையே. ஏன்? போயோ போலான்னு இருக்கேன். அதான் மரக்கடைக்கு பின்னாடி கூட்டு போய் இழுத்து அறுத்தாமா பாத்துக்காமா. போய் நம்ம 2 பேரும் போய் என்ன பண்றான்? லவர்ஸோட அங்கங்க போயிட்டு இருப்பான். என்ன வேணா பண்ணலாம். ஆஹா, அவனா நீ? என்ன வேணா பண்ணாமா? என்ன வேணா பண்ணலாம். கான்ஸ்டபிள், இவனுங்க எல்லாரையும் கூட்டு போய் ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ. வரவா? வாங்க. வர சொல்லிட்டா.
வாங்கடி வாங்க வந்து ஆக வேண்டியதை பாப்போம் வாங்க. சாமி இந்த ஊதுபத்தியை கொஞ்சம் பத்த வச்சு குடியா. ஆத்தி வந்துட்டானா? இந்த மெண்டல் கோதி தேடிட்டு இருந்தேன். மயிர் குட்டாளி புட்ட பைத்தியக்கார கூதி. சூப்பர் 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 அபிஷேக். நான் உன்னை வெறுக்கிறேன். நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவியான்னு கேட்டேன். தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். மாங்கு மாங்கன்ற குத்தணும். மாங்கு மாங்கனா இப்படிதான் நங்கினக்கடி குத்தணும். புரியுதா? எந்த ஜாதிக்கார பையன்டா நீ? ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி. ஒரு பொடியும் புரியாமல் பார்க்கிறார். சூப்பரா பண்றீங்க சார். அல்டிமேட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much சார். குச்சமே இல்ல. ட்ரெயின்னா ட்ராக்ல போகும், பஸ்ஸுனா ரோட்ல போகும், பிளைட்னா வானத்துல போகும், மனுஷன்னா பைக்ல தான் போக முடியும். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். மியாவ் 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 மியாவ். உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் ஒரு பைத்தியக்காரன். உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறியே முண்டமே. வேஸ்டா வாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க எல்லாம். கிளம்பி போங்க.